கர்த்தர் எனக்கு நன்மை செய்யலை. யாராவது இருக்கீங்களாங்க? எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யலைங்க. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நிற்கிறது அவரோட கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார். அப்படிதானுங்க? ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் செய்த நன்மை என் வாழ்க்கையில, ஆண்டவர் செய்த நன்மையிலேயே இதுதாங்க பெரிய நன்மை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எதை சொல்லுவீங்க? ஆண்டவர் செய்த நன்மையிலேயே பெரிய நன்மை அப்படின்னு என்னத்தை சொல்லுவீங்க? என்னத்தை சொல்ல, எதை சொல்லலாம்? யார சொல்லுங்க. ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார். அப்புறம் சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா ஆண்டவர் செஞ்ச நன்மை? என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே அப்படின்னு பாட்டு பாடிட்டு என்ன நன்மை செஞ்சிருக்காருன்னா மறந்துட்டீங்க. பாட்டு மட்டும்தான் நம்ம இல்ல, பாட்டு நல்லா பாடுறோம். என்ன நன்மை செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பாருங்க, சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய நன்மை இதுதாங்க. சொல்லுங்க. குற்றங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். இப்படி 103 சங்கீதத்தை சொல்லிட்டே போலாம். எனக்கு என்ன பர்சனலா, என்னுடைய வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? எது பெரிய நன்மை அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். இப்படியே கேட்டிருந்தா 9 மணி ஆயிடும். ஏன் நான் சொல்லுவேன், கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய நன்மைனா என்னை அவருடைய சொந்த ரத்தம் சிந்தி மீட்டு, அது மாத்திரமல்ல சபையில என்னை வைத்திருக்கிறது தான் கர்த்தர் செய்த பெரிய நன்மை. அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் சபையில நிற்பதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு சபையில, அவருடைய சரீரமாகிய சபையில, அவருடைய சரீரத்தின் அவயவமா என்ன வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா, இந்த சபை மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா, நான் இந்த சபையில இல்லாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன சபையில சேர்க்காம இருந்திருந்தா, இந்த சபையில என்ன வச்சு என்ன வளர்க்காம, எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்காம போயிருந்தா, ஒண்ணுமே இல்லை, எப்பவும் ஆண்டவர் விட்டு போயிருப்போம். ஆமென். நான் சொல்லுவேன், சபையாகிய சரீரமாகிய அவருடைய சபை தான் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய நன்மை. ஆமென். அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார், என்னை வளரச் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி சி மைனர் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. ஒன்றுக்கும் தகுதியே இல்லை, எல்லாம் உங்க கிருபை தான். நமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாங்க வேற எதையும் எதிர்பார்த்து இந்த ஆராதனை வேளையில நிக்கல. இதுவரைக்கும் எங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக உமக்கு நன்றி சொல்ற வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ராஜாணி செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. சொல்லுங்க. ராஜாணி செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள்
என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. சொல்லுங்க. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. சொல்லுங்க. தயவால் பெற்றே தயவால் பெற்றே. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் உங்க தயவுதான்பா எல்லாம் உங்க கிருபைதான்பா
ஒன்றுமில்லாம உங்க சமூகத்துல வந்து நிற்கும் போது ஆண்டவரே, என்ன அசட்டை பண்ணாம உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புகிற தெய்வமே, எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்க கிருபை. நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்திருந்தா, நீங்க மாத்திரம் என் கையை பிடிக்காம இருந்திருந்தா நான் ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாம் உங்க கிருபைதா. என் மேல வச்ச உங்க கரத்தை இதுவரைக்கும் எடுக்கலப்பா. இம்மட்டும் என்னை நடத்தினது உம்முடைய கரம்தா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமாப்பா, உண்மைதான். உடைய இரக்கத்தை, உடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லை. ஆனாலும் உங்க தயவு, நீதியும் ஞானமும் உள்ளவரே, நீதான் எங்களுடைய ஆதரவு. இதுவரைக்கும் நீதான் எங்களை நடத்தினீர் எபினேசர். இனியும் எங்களை நடத்துவி. நீர் உண்மை உள்ளவர், இதுவரைக்கும் உண்மை உள்ளவராக எங்க வாழ்க்கையில எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. கரடுமுரடான பாதைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்க எங்களை விட்டு விலகல, எங்களை கைவிடல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னமுடைய வார்த்தையில நீர் உண்மை உள்ளவரா. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறீங்கப்பா. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை, எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பா அன்பா எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தயவால் பெற்றே. சொல்லுங்க, தயவால், தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, நீ செய்த நன்மைகளுக்காக, எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக, எங்களை ஆளுகை செய்கிறதற்காக, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்பி இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, 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 நன்றி. இன்னும் எங்க நடுவில் உலாவுங்க, எங்க மத்தியில வாசம் பண்ணுங்க. எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் தேவன் அங்கீகரிப்பீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.